ரேண்டம் டே இன் கேலிஸ்தெனிக்ஸ். ஸோ இன்றைக்கி ஸ்கில் டே தான். ஸ்கில் டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் இன்றைக்கி ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கில் டேக்கு இறங்குனது. எனக்கு ஆல்ரெடி ஷோல்டர் ஜாயிண்ட்டில் ஒரு பெயின் இருக்குது. ஸோ இன்றைக்கி அட்டம் பண்ண ஸ்கில்ஸ் என்னென்னா ஃப்ராக் ஸ்டாண்ட், எல் சிட், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டாண்ட். ஹேண்ட் ஸ்டாண்ட் ஓரளவுக்கு வந்துச்சு. அப்புறம் நான் எல் சீட்டில் போயிட்டேன். எல் சீட் ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு எனக்கு. எல் சீட்டில் 8 செகண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் நல்லா க்ளீனாக ஹோல்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட் அட்டம் பண்ணிகிட்டே இருந்தேன். பேரட்டில் பண்ணால் அது வலிக்கிட்டு போயிடுச்சு. ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட் ஒன்றும் அந்த மொமெண்டம் கிடைக்கல. நான் அதோட டெக்னிக் பார்த்தேன். பட் அந்த டெக்னிக் என்னால் அப்ளை பண்ண முடியல. எனக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆகிடுச்சு லைட்டாக. ஸோ நான் ட்ரெயின் பண்ணணும். ஒரு 1 வீக்கு ரீஹேப் மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் நான். அப்புறம் ஃப்ராக் ஸ்டாண்ட்லேயும் ஒரு நல்ல ஃபார்ம் கிடச்சிது. ஃப்ராக் ஸ்டாண்ட் நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது எனக்கு. ஃப்ராக் ஸ்டாண்ட் பேலன்ஸ் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ அது ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னால் க்ளீனாக அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடிஞ்சு. என்னோடய அட்டெம்ப்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட க்ளீனாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டக் பிளான்ச் போயிட்டேன். டக் பிளான்ச்சில் எனக்கு டெக்னிக் தெரியவே தெரியாது. பட் என்னால் லிஃப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் அசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி பார்த்தேன். அதனால் ஒரு பேக்கில் ப்ரொடெக்ஷன் நல்லா வரணும். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான ஒர்க் அவுட். இதை நான் பண்ணிக்கவே கூடாது. எனக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் நல்லா வலிக்குது. ஸோ டே டன். பாய். See you next video.